வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 5ல் 13 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. x, 3, 6, y, 8, 2 மற்றும் 9, 4 என்பன வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இணைகரத்தின் உச்சிகள் எனில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க. பாருங்க, இந்த 4 புள்ளிகளை நம்ம வரிசையா எடுத்துக்கிட்டோம்னா எதை அமைக்குமா? இணைகரத்தை அமைக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, தரப்பட்ட புள்ளி வரிசையா நம்ம ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு இணைகரம் வரையுமா உங்களுக்கு புரியறதுக்காக. சரியா? பாருங்க, இது ஏபிசிடின்ற இணைகரம். இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம மூலை விட்டங்களை இணைச்சிருவோம். பாருங்க, இந்த மூலை விட்டங்கள் இதுல இணைகரத்துல மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம குறிடும். பேர் கொடுத்துருவோமா? 1 எடுத்துக்கிட்டோம்னா ஓல இருந்து ஏ வரைக்கும் உள்ள தொலைவும் ஓல இருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவும் சமமா இருக்கும். அதே மாதிரி ஓல இருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவும் ஓல இருந்து டி வரைக்கும் உள்ள தொலைவும் சமமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏசியோட நடுப்புள்ளியும் ஓதான், பிடியோட நடுப்புள்ளியும் ஓதான். ரெண்டு இதோட நடுப்புள்ளிகளை சமப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் கிடைச்சிரும். இதே மாதிரி கணக்கு 10ஆம் வகுப்புல இருக்கு. சரியா? நல்லா கவனிச்சுங்க. நாங்க இப்ப நம்ம பார்ப்போம். என்ன கண்டுபிடிக்க? நம்ம ஏசியோட நடுப்புள்ளியும் பிடியோட நடுப்புள்ளியும் சமப்படுத்த போறோம். அப்ப முதல்ல நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா எழுதுவோம். பாருங்க, நடுப்புள்ளி நடுப்புள்ளி எம்ன்ற எழுத்த கொண்டு குறிப்போம் இல்லையா? ஃபார்முலா என்ன? x1 + x2 / 2 y1 + y2 / 2. இதான் என்னது? நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. இப்ப பாருங்க, நமக்கு எதோட நடுப்புள்ளி? ஏசியின் நடுப்புள்ளி. ஏன்ற புள்ளி பாருங்க, ஏன்ற புள்ளி என்ன புள்ளி? இங்க இருக்கு பாருங்க, x, 3. சின்ற புள்ளி பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, 8, 2. 8, 2 நடுப்புள்ளி நடுப்புள்ளி ஈக்குவல் டு பிடியோட நடுப்புள்ளி. பீன்ற புள்ளி என்ன பாருங்க? பீன்ற புள்ளி 6, y. டீன்ற புள்ளி பாருங்க, டீன்ற புள்ளி இங்க இருக்கு பாருங்க, 9, 4 நடுப்புள்ளி. ரெண்டும் சமமா இருக்கும். சரியா? எதோட நடுப்புள்ளிகள் சமமா இருக்கும்? ஏசியோட நடுப்புள்ளியும் பிடியோட நடுப்புள்ளியும் சமமா இருக்கும். பிடி. இப்ப பாருங்க, நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. முதல் இது x1 y1 x2 y2. இதனுடைய நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இந்த ஃபார்முலா பிரதிபலிக்கும். x1 + x2 / 2. x1ஓட மதிப்பு x பிளஸ் x2ஓட மதிப்பு பாருங்க, x2ஓட மதிப்பு 8/2, y1 + y2. y1ஓட மதிப்பு 3 பிளஸ் y2ஓட மதிப்பு 2/2 ஈக்குவல் டு. அப்படி இங்க வாங்க, முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. சரியா? இப்ப பாருங்க, நமக்கு என்ன செய்ய போறோம்? இதுல இது பண்ண போறோம். x1 + x2 / 2. x1ஓட மதிப்பு 6 பிளஸ் x2ஓட மதிப்பு 9/2, y1 + y2. y1ஓட மதிப்பு ya பிளஸ் y2ஓட மதிப்பு 4/2. இப்ப பாருங்க, கொஞ்சம் சுருக்கிடுவோமா? இங்க என்ன இருக்கு? இந்த x + 8 நம்ம எதுவும் செய்ய முடியாது, அப்படியே இருக்கட்டும். 3 2 கூட்டினா 5/2. சரியா? ஈக்குவல் டு 6 9 கூட்டினா 15/2. இதை நம்ம எதுவும் செய்ய முடியாது, அப்படியே இருக்கும். y + 4/2. சரியா? இப்ப பாருங்க, x y ரெண்டு புள்ளிகளும் சமம். அப்போ இந்த x நம்ம சமப்படுத்தணும், x-ஓட மதிப்பு கிடைக்கும். இந்த y சமப்படுத்தினா y-ஓட மதிப்பு கிடைக்கும். சமப்படுத்துமா? பாருங்க, முதல்ல x + 8/2 ஈக்குவல் டு என்ன இருக்கு? 15/2. சரியா? அப்படி இங்க பாருங்க, y சமப்படுத்தி எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு பாருங்க, 5/2 ஈக்குவல் டு y + 4/2. சரியா? இப்ப பாருங்க, என்ன செஞ்சலாம்? நமக்கு இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும். எப்படி சார் கேன்சல் ஆகும்? இங்க பாருங்க, இது வகுத்தல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப பெருக்கல இந்த ரெண்டும் வகுத்தல ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நான் நேரடியாக கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, x = 15. இது +8 வலது பக்கம் வந்தா -8 மாறும். அப்ப x = 15ல் 8 கழிச்சோம்னா 7. x-ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி
ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிமா பாருங்க. இந்த ரெண்டு கேன்சல். எப்படி கேன்சல் ஆகும்? இது வகுத்தல்ல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப பெருக்கல்ல வந்த இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் மாத்தி எழுதிருவோமா? பாருங்க ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 5. ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 5. நமக்கு ஒய் தானே வேணும். ஒய் ஈக்குவல் டு 5. இது பிளஸ் 4 இங்க வந்தா -4. இந்த இடது பக்கம் வலது பக்கம் மாத்திரம்ல, அப்படி மாத்தும் போது எந்த குறியும் மாறாது. முழுசா நம்ம மாத்திட்டோம். இப்ப பாருங்க ஒய் ஈக்குவல் டு 5ல 4 கழிச்சா 1. சரியா? பாருங்க நமக்கு தேவையான எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் கீழே எழுதிருமா? எக்ஸ் ஈக்குவல் டு 7 மற்றும் ஒய் ஈக்குவல் டு 1. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.